சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாட்டிற்கான அழைப்புகள் தான் உங்க கிராமத்தை தேடி கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். எதற்காக இந்த மாநாடு சொன்னா, தமிழகத்திலே 1,25,00,000 பேர் நமது சமூக மக்கள் பெரும்பான்மையா வாழுகிறோம். அதுல வாக்களிக்க ஓட்டு போட தகுதியுடையவர்கள் நம்ம சமூகத்தில் 80,000 லட்சம். எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல நம்ம பெரியவங்க சொன்னது நம்ம தான் அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் போனேன், அது உங்க பஞ்சாயத்து தானே, நம்ம தான் இங்க அதிகம். பஜனை மட்டும் இல்லைன்னா பெருந்திரளா வந்துருவாங்க, என்னைய பார்க்க வருவாங்க, வரவேற்க வருவாங்க. பெரும்பான்மை சொல்றோம். பஞ்சாயத்து தலைவர் யாரு? பஞ்சாயத்து தலைவர் யாரு? வேற இடத்துக்காரு செட்டியார் எவ்வளவு இருக்கும்? அப்புறம் எப்படி நம்ம பெரும்பான்மை? செட்டியார் தான் பெரும்பான்மை. யாரு வெற்றி பெற்றிருக்கா? வாய் சொல்லு மட்டும் தான் சொல்றோம். நாம செட்டியார் அதிகமா இருக்கிறதுல ஒரு முத்திரையர் கம்மியா இருக்கும் போது பஞ்சாயத்து தலைவர் ஆக்குவாங்களா? இது எப்படி இந்த லாஜிக் ஒத்து போகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நாம பெரும்பான்மையா இருக்கிறதுல சிறுபான்மை கொஞ்சம் எண்ணிக்கையில் உள்ள சாதியை பஞ்சாயத்து தலைவர் ஆக்குறவே அவர் எல்லா வீட்டுக்கும் 5 காயின் கோல்டு காயின் கொடுத்தாரா? கொடுத்தாரா? அப்புறம் என்ன கடவுளுடைய அவதாரமா? நல்லது மட்டுமே செய்வாரா? அப்படின்னா இந்த வீடுலாம் அரசு மானியத்துடன் கூடிய வீடாக்கி இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்கலாமே. கலைஞருடைய கனவு இல்லமா அதுக்கு பேரு? அந்த வீடு எங்க கொடுத்துருக்கீங்க? எதுக்குதான் ஓட்டு போடுறோம்? யாருக்கு ஓட்டு போடுறோம்? மனிதன் செய்யற வேலையே கிடையாது. புரிஞ்சுங்களா? எப்படி இருக்க இதுல லட்சணத்துல வேற இப்ப விஜய் வேற இப்படி நிக்கிறாரு எல்லாமே. எப்படி திரிசாவை பார்க்க சொல்லிட்டு, யார பார்க்க சொல்லிட்டு பிறந்த நாள் அவர் யார் கூட போவாருன்னு தெரியுமா? திரிசாவுக்கு போய் ஒரு நாய் கிஃப்ட் பண்ணுவாரு. நீங்க ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கின்னு வச்சுங்க, இந்த நாட்டையே கிஃப்ட் பண்ணுவாரு. யார்கிட்ட? நான் சொல்லலப்பா, காமராஜர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்ன திட்டக்கூடாது, கூத்தாடி பயலுக்கு நீங்க கூத்தாடி பயலுக்கு நாட்டை கொடுத்தீங்கன்னா அந்த கூத்தாடி பயல நாட்டை கூத்தியாட்ட கொடுப்பான்னு சொன்னாரு காமராஜர். நான் சொல்லல, எப்ப கண்டிப்பாரு பாரு. கர்ம வீரர் படிக்கல, அவரா படிக்கல. இந்த மக்களை பத்தி, இந்த நாட்டை பத்தி, இந்த மக்களை பத்தி படிச்ச மனுஷன் காமராஜர். நல்லா சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? கூத்தாடி பயல்கிட்ட நாட்டை கொடுத்தா அந்த கூத்தாடி போய் அந்த நாட்டை கூத்தியாட்ட கொடுப்பானா? அப்படி வச்சிருக்காங்க விஜய்க்கு. நம்ம கேவலம் கிட்ட பயலுங்க, இந்த பயலுகளாம் கேவலம் கிட்ட பயலுங்க. என்னத்தை சொல்றதுன்னே தெரியல, வேதனையா இருக்கு. இங்கிட்டு வர எல்லா ஊர்லயுமே விஜய் போடு வந்துருவாரா? ஆண்டாங்க அடிமை மாதிரி இங்க ஒரு மனுஷன் வந்து நம்ம மக்களை அடிமைப்படுத்திருந்தானே, விஜய் எங்க போனாரு? செல்வகுமார் தான் வந்தாரு. இந்த மஞ்சள் நிறம் தான் அவங்களை காப்பாத்துச்சு. என்னைக்கும் மறக்காதீங்க, என்னைக்கும் நாங்க இருப்போம் கூட. இன்னைக்கும் இந்த பகுதியில் அதிகமான ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்காரு. மாப்பிள்ளை செம்மகேஸ்வரன், ஆண்டியம்பலம், கஞ்சா விற்பனையாளருக்கு எதிராக நம்ம பிள்ளைங்களாம் கஞ்சா அடிச்சு வீணா போயிருவான்னு போலீஸ் அனுமதி கொடுக்கல, ஆர்ப்பாட்டம் பண்றோம். கஞ்சா வியாபாரி மேல வழக்கு கிடையாது, எங்க மேல வழக்கு. 10-11 போராட்டம் போயிட்டோம்ல. அதனால இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்லுங்க, விஜய் காப்பாற்ற முடியாது, அவரே அவரால் காப்பாற்ற முடியாது. அதனால பாத்துக்கீங்க. எல்லாரும் எனக்கு வரவேற்பு ரொம்ப நன்றி. ஜனவரி 25 நமக்கான மாநாடு, நான் பெரும்பான்மையான சமூகம் அப்படின்னு நிரூபிக்கிற மாநாடு. எனக்கான அரசியல் அதிகாரத்தை, நான் பெரும்பான்மையான இடத்துல
நான் தான் பஞ்சாயத்து தலைவரா, ஒன்றிய கவுன்சிலரா, மாவட்ட கவுன்சிலரா, பேரூராட்சி தலைவரா நான் தான் வரணும். முத்திரையாகிய நான் தான் வரணும். இதை வலியுறுத்துறதுக்காக மாநாடு. எல்லாரும் கலந்துங்க. தயவு செஞ்சு செட்டியார் நம்மளால அளவுக்கு வாங்க. செட்டியார்னு இவ்வளவுதான் பேச நினைக்காதீங்க. இன்னொரு ஊர் போன அர்த்தத்துல நாடார் 4 குடும்ப பஞ்சாயத்து தலைவர், இன்னொரு ஊர் போறார் ரெட்டியார் 10 குடும்ப பஞ்சாயத்து தலைவர். என்ன கேவலம் பாருங்க. ஒரு மிருகம் தான் இன்னொரு மிருகத்தை அடிக்கும். ஆனா இங்க முத்திரையர் தேர்தலில் ஒரு முத்திரையே அடிக்கலாம். மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. இதெல்லாம் மாத்திக்கங்க. இனி வரும் காலம் 2026 மாத்துங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு மகடேஸ்வரனை கூப்பிடுங்க. ஊர்ல வந்து பேசணும்னா நான் வரேன். ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. அப்பதான் நம்மளோட மதிப்பான். முத்திரையரா அவன் ஓட்டு போட மாட்டாங்க. செட்டியாருக்கு, ரெட்டியாருக்கு, வெள்ளாளர் ஓட்டு போடுவான். அவனெல்லாம் பெருசா மதிக்கணும்னு அவசியம் இல்ல. வன்னியருக்கு கொடுக்கிற மரியாதைய அதிமுகவும் திமுகவும் பழைய சமூகத்துக்கு கொடுக்கிற மரியாதைய இந்த முத்திரையருக்கு கொடுக்கிறது இல்லை. ஏதோ முன்றும் டெல்லியில தபால் தலை வெளியிடுற அளவுக்கு முண்டிருக்கும். எப்படி டெல்லியில துணை குடியரசுத் தலைவர் கையால நம்ம பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய அந்த உருவம் பறித்த தபால் தலை அது வெளியிடுவதற்கு காரணமானது யார் தெரியுமா? உங்களுடைய பிரதிநிதியா இருக்க நாங்க தான். வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழக கட்சியும் தான். இன்னைக்கு பேரரசரை உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க பயன்படுத்தப்படுறான். ஸ்டாம்ப் உடையில விட்டார். நாம போய் பிளக்ஸ் அடிச்சுக்கணும், ஊர்ல போகல, போட்டோ வீட்டுல போகல. இப்ப பேரரசர் ஸ்டாம்ப் உடையில விட்டாரு. எல்லா சாதிக்காரங்களும் எல்லா மதத்துக்காரங்களும் பயன்படுத்துற மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்கு காரணமானது வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் தான். ஒரு சரியான வலுவான தலைமையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. எல்லாரும் இந்த மாநாட்டுக்கு வாங்க. நிறைய மாற்றம் வரப்போகுது அரசியல்ல. அந்த மாற்றத்தை உங்களுடைய துணையோடு நாங்கள் ஏற்படுத்த தயாராக இருக்கிறோம். சிறப்பான வரவேற்பு தந்த கிராம பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சமிருந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு